போர் நடக்குதா இல்ல டீல் நடக்குதா? ஒரு பக்கம் டாக், இன்னொரு பக்கம் அட்டாக். ஈரான் யுஎஸ் சிச்சுவேஷன் இப்போ ஃபுல் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு. வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் உங்க ராஜா. வெல்கம் டு ஹிஸ்டரி மிஸ்ட்ரி. உண்மையிலேயே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா இல்லைனா இது ஒரு மைண்ட் கேம் ஆடிட்டு இருக்காங்களான்னே தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னா, ரீசெண்டா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேரம் கெடு விதிச்சிருந்தாரு. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்றதுக்கு. அந்த 48 டைம் லிமிட் வந்து இப்போ டெட்லைன் முடிய போகுது. ஸோ அந்த நேரத்தில் நேத்து ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரம்ப் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காரு. அதாவது ஈரானோட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த பேச்சுவார்த்தை வந்து ரொம்ப நல்லதாவும், ஒரு ப்ரொடக்டிவா நோக்கியும் போச்சுது. அண்ட் நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே பேசிட்டு இருக்கிறோம். அதனால இந்த போரை நான் வந்து 5 நாளைக்கு தள்ளி வைக்கிறேன்ப்பா. அதாவது போஸ்ட்பான் பண்றேன்ப்பா. இப்போதைக்கு உங்க எனர்ஜி கிரிட்ஸ்லாம் நான் அடிக்கல. அதுவும் எனர்ஜி கிரிட்ஸ் மேல தான் சொல்றாரு. அவர் நார்மல் அட்டாக் எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல. 5 நாளைக்கு நான் வந்து எனர்ஜி கிரிட்ஸ் மேல அடிக்க வச்சிருந்த பிளானை நான் போஸ்ட்பான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த ரெஸ்பான்ஸை கேட்டோன்னே உலக மக்கள் அனைவருக்கும் ஷாக். ஈவன் எனக்கும் ஷாக், உங்களுக்கும் ஷாக்காக தான் இருந்திருக்கும். இதே மாதிரி ஈரானுமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா நம்ம எதுவுமே பேசவே இல்லையே, இந்த ஆள் திடீர்னு வந்துட்டு நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்தினேன், ரொம்ப நல்லாவே போச்சுது, அவங்க வந்து பெரிய டீலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ரெஸ்பான்ஸை கேட்டதுமே உலக மக்கள் அனைவரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, போர் முடிய போகுதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஈவன் எனக்குமே அப்படிதான் தோணுச்சு, உங்களுக்கும் அப்படிதான் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு ஈரான் என்ன ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லைங்க, இது முழுவதுமா ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. முகமது பக்கர் கலிபாஃப் அப்படின்றவர் ஈரான்ல இருந்து என்ன சொல்றாருன்னா, மார்க்கெட் மணிப்புலேட் பண்றாங்க, இவங்க வந்து ஆயிலோட பிரைஸ் இப்போ பயங்கரமா ஹைக் ஆயிடுச்சு, இதனால ட்ரம்ப்புக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் போயிட்டு இருக்கு உலகம் ஃபுல்லா, இந்த போரை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி. இதை ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், பிரைஸ் டிராப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மார்க்கெட்டை மணிப்புலேட் பண்ண இவர் ஃபேக் நியூஸை வந்து பரப்பியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்றாரு. ட்ரம்ப் என்னன்னு தெரியலங்க, வர வர பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஈவன் ஈரான் கூட இந்த சிச்சுவேஷனை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஈரானோட ஸ்போக் பர்சன் ஜொல்வஹாரி, உங்களுக்கே தெரியும், அடிக்கடி அவர் ஐஆர்ஜிசியோட அப்டேட்ஸை வந்து பதிவு பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஹே ட்ரம்ப், யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்ற மாதிரி நக்கலா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் இன் திஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் எப்போ ஒரு போஸ்ட் போட்டாலுமே, ஏன்னா ட்ரம்ப் உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அவர் யூஸ் பண்ணல, ட்விட்டர் அதாவது யூஸ் பண்ணல, அவர் வந்து அவருக்குன்னே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு தான் அவரோட போஸ்ட்டை போட்டுட்ருக்கிறாரு. ஸோ அதில் எந்த போஸ்ட் போட்டாலுமே அவர் லாஸ்ட்டில் என்ன சொல்லுவாருன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன் இன் திஸ் மேட்டர் அப்படின்ற மாதிரி போடுவார். அதே சேம் கான்டெக்ஸ்ட்டை இவங்களுமே போட்டு அவரை பயங்கரமா கடுப்பேற்றிருக்கிறாங்க, பயங்கரமா நக்கல் அடிச்சிருக்கிறாங்க. இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம முக்கியமா கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்னு செக் பண்ணி ஆகணும். அதை பார்க்குறப்போ ஈரான் நேற்று ஃப்ரெஷ் மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் இஸ்ரேல் சிட்டிஸ் மேலே. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஎஸ் பேசஸ் மேலே கூட அட்டாக் நடத்திருக்கிறாங்க. இந்த ஒரு ரியாக்ஷன்ஸ், இந்த ஒரு ஈரானோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம டென்ஷன் இன்னும் ஹை ஆகுது அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்க முடியும். இந்த டென்ஷன் எதுவும் கம்மி ஆகலை. அது போக ஆயில் ட்ராமா வேற, ட்ரம்ப் வேற ஒரு ஆயில் ட்ராமா நடத்திருக்கிறாரு. ஸோ இந்த ட்ராமா நடத்துறதுக்கு ஈரானோட ரெஸ்பான்ஸை பார்த்தாலுமே வந்து இது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி இப்போதைக்கு தெரியல. இங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. அதாவது ஈரான் இஸ்ரேல் வாரால நம்ம ஆயிலோட பிரைஸ் ஹைக் எவ்வளோத்துக்கு தொட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம். குளோபல்ல எவ்வளோ இம்பாக்ட் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பட் நேத்து ட்ரம்ப் வந்து இந்த பாஸ், அதாவது நான் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனேயுமே ஆயில் பிரைஸ் வந்து அப்படியே விழுந்துருச்சுங்க. அதே சமயம் ஈரான் மறுபடி ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, இல்லையே இந்த மாதிரி பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கலையே, நாங்கள் பேசவே இல்லையே, இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் ராக்கெட் வேகத்தில் ஆயில் பிரைஸ் மேலே ஜம்ப் ஆயிருக்குது. இப்போ ஒரு பேரலோட ஆயில் வந்து $104 வந்து சேல் ஆகுது. அது மட்டும் இல்லை, மார்க்கெட் ஸ்டேபிளாகவே இல்லை, திடீர்னு ஹைக் ஆகுது, திடீர்னு ட்ராப் ஆகுது. இது ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாகவே தான் மார்க்கெட் இப்போதைக்கு நம்மளுக்கு போயிட்டு இருக்கு குளோபலாகவே. இந்த வாரனால குளோபலாக நிறைய இஷ்யூஸ் நடக்குது. அதுலேயும் இப்போ பயங்கரமாக இம்பாக்ட் ஆயிருக்கிறது என்னன்னா, நிறைய ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆயிருக்கு. அதாவது கல்ஃப்ல இருந்து மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ் போகிற ஃப்ளைட்ஸ் நிறைய கேன்சல் ஆயிருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அங்க வார் போயிட்டு இருக்கிறதுனால ஈரான் எப்ப தாக்குவாங்க, எப்ப மிசைல் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி தெரியாது. அது போக அவங்களுக்கு ஆயில் கிரைசிஸும் இப்போ அதிகமாயிட்டு இருக்கிறதுனால ஃப்ளைட்ஸும் நிறைய கேன்சல் ஆயிருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் கண்ட்ரிஸ் ட்ராவல்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் கல்ஃபில் இருக்காங்கன்னு சொன்னேன். அவங்க திரும்ப ஊருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் கூட இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க புக் பண்ணுற ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆயிருது. ஸோ ஈவன் நிறைய பேர் நம்ம ஊர்லேயும் இருப்பாங்க, ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும், திருப்பி ரிட்டர்ன் போகணும், லீவுக்காக வேண்டி வந்திருப்பாங்க, ரிட்டர்ன் போகிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து போக முடியல. ஏன்னா கல்ஃப் ஃப்ளைட்ஸ் ஃபுல்லாக கேன்சல்டு. ஸோ இந்த மாதிரி கல்ஃபுக்கு போகிற ட்ராவல்ஸ் எல்லாமே பாதிப்படைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள ட்ரேடிங் எல்லாமே அப்படி ஸ்லோ அண்ட் ஃப்ரீஸாக தான் போயிட்டு இருக்குது. இது ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லை. இது எதை நோக்கி போகுது அப்படின்றத நம்ம
பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய சீக்ரெட் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. அதாவது நம்ம உலக தலைவர்கள் மத்தியில, ஒவ்வொரு கண்ட்ரீஸ் மத்தியிலயும் நிறைய சீக்ரெட் டாக்ஸ் போயிட்டு இருக்குது. டைரக்ட் டாக்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் பிஹைண்ட் த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், ஈஜிப்ட், கல்ஃப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், எல்லாமே இன்டைரக்ட் மெசேஜ் வந்து பாஸ் பண்றாங்க அமெரிக்கா மூலமா. அது மட்டும் இல்லாம ஈரானும் வந்து நிறைய இன்டைரக்ட் மெசேஜ் பாஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டைரக்ட் மெசேஜஸ் தான் நிறைய போயிட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலி இதோட பேச்சுவார்த்தை வந்து பாகிஸ்தான்ல உள்ள இஸ்லாமாபாத்ல நடக்கும் கூடிய சீக்கிரம் அப்படின்ற ஒரு வதந்தியும் போயிட்டு இருக்குது. இது வதந்தியா இல்லைனா உண்மையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேட்குது. ஃபைனலா நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்ட்டு. வார் இஸ் ஸ்டில் ஆன். போர் இன்னும் தொடர்ந்துட்டு தாங்க இருக்குது. அதே மாதிரி நம்ம உலக கண்ட்ரிஸ் மத்தியில் இருக்க டாக்ஸ் இன்னும் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கு. இன்னும் அவங்க ஒரு நிலையான முடிவுக்கு வரவே இல்லை. அது போக மார்க்கெட்டோட ரிலையபிலிட்டி வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்குது. அது மட்டும் இல்லாம உலகத்துல உள்ள டென்ஷன், இந்த வார் ரிலேட்டடா உள்ள டென்ஷன்ஸ் வந்து கம்மி ஆகவே இல்ல. கூடிக்கிட்டே தான் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்குது. இது அதோட அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த வீடியோட முடிவில் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, ஈரான் யூஎஸ் டீல் நடக்குமா இல்ல வார் இன்னும் பெருசா தான் ஆகுமா? உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவா இருக்கும். ஒரு பக்கம் மிசில்ஸ், மற்றொரு பக்கம் மீட்டிங்ஸ். இது போர் முடிவா இல்ல இன்னும் பெரியதுக்கு ஆரம்பமா? தேங்க்யூ. பபாய்.